ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான இட்லி சாம்பார் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா அலசி ஊற வச்சுருந்தேன். அந்த 2 கப் துவரம்பருப்போடையே நல்ல பெரிய சைஸ் தக்காளி 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் குக்கரில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சுருவோம். பருப்பு கொஞ்சம் குழஞ்சிருக்கணும், ரொம்பவும் குழைய விடாதீங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணல, முழுசாக அப்படியே தான் போட்டிருக்கேன். அதுதான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. இது கூடவே கொஞ்சம் காய்கறி. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே அதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா முருங்கைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், அல்லது கத்திரிக்காய், அது மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பு தண்ணி அதை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நல்ல 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. நம்ம வீட்டில் செஞ்ச சாம்பார் தூளாக இருந்தாலும் ஓகே, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஓகே. இப்போது இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஸ்பெஷல். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து மிக்ஸர் ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போது கொதித்த நம்ம சாம்பாரில் கொஞ்சமாக, நான் அதை காமிக்க மறந்துட்டேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மல்லி சீரகப்பொடி, அதில் நல்ல 2 டேபிள் ஸ்பூன் நிறைய சாம்பாரில் ஆட் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு கொதி வந்தோடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம். அதையும் கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். சுட சுட இட்லி ஊற்றி அதில் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.